வணக்கம் தமிழா. ஸோ ரயில்வேலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, ஜேஇ, டிஎம்எஸ், சிஎம்ஏ இந்த தேர்வுக்கான சிபிடி ஒன்று தேர்வுக்கான அஃபிஷியல் மோக் டெஸ்ட் லிங்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல் வெப்சைட்னா ஆர்ஆர்பி ராஞ்சியில் வந்து அப்டேட் பண்ணியாங்க. நம்மளுக்கு சென்னையில் அப்டேட் பண்ணுவாங்க. இதே லிங்க் தான் வரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் தான், டிசம்பர் 2 ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்து என்ன பண்ணுங்கள், சைன் இன்னு கொடுத்துருங்க. சைன் இன் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும். ஓகேங்களா, சைன் இன் பண்ணுறோம். ஸோ சைன் இன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம எழுதிக்கலாம். சப்போஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் இருக்கும். ஸோ நான் வந்து தமிழ்னு கொடுக்குறேன். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சு. மொத்தம் டைம் வந்து 90 நிமிஷம் தான். மொத்தம் 100 கேள்விகள். ஓகேங்களா, அனைத்து கேள்விகளும் விருப்ப தேர்வு வகையை சார்ந்தவை. ஓகே, எம்சிக்யூ டைப் தான். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3க்கு 1 நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு அது சேவ் ஆகிட்டு வரும். நீங்கள் பொதுவாக கொஸ்டின் நம்பர் மட்டும் கிளிக் பண்ணிட்டே போனீங்கன்னா அது சேவ் ஆகாது. கொஸ்டின் ஆன்சர் பண்ணோடனே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து லாங்குவேஜ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், தமிழ் கொடுத்தா தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம். ஸோ இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தா இங்கிலீஷ் மட்டும் தான் நீங்கள் எழுத முடியும். ஓகேங்களா, அதேமாதிரி இந்த பெட்டியில் நம்ம தெரியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த கொஸ்டினே பார்க்கலன்னு அர்த்தம். ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க ஆனால் ஆன்சர் பண்ணல அர்த்தம். இந்த மூணுங்கிறது இப்போ க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டினையும் பார்த்துட்டீங்க ஆன்சரும் பண்ணிட்டீங்க. 4வது வந்து ரிவ்யூ பண்ண வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ரிவ்யூக்காக வச்சுருப்பீங்க. அப்போ ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ரிவ்யூக்காக வச்சுருந்தாலும் அதையும் மதிப்பீடு செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கீழே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் கேள்வி 1 முதல் 75 வரிசை கிராமத்தில் தோன்றும் கீழே கொடுக்கப்பட்டு ஒவ்வொன்றாக பதிலளிக்கலாம். ஓகேங்களா, தான் ஒன்று நீங்கள் பதிலளிச்சுட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகே, படத்தை பெருசாக்கினா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணி பெருசாக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்போம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1ல் மொத்தம் 30 கொஸ்டின் 30 மார்க். அதே மாதிரி ரீசனிங்கில் 25 கொஸ்டின் 25 மார்க்கு. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் 15 மார்க்கு. சயின்ஸில் 30 கொஸ்டின் 30 மார்க். ஓகேங்களா, அடுத்து மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் தான். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜ் எழுத போகிறீங்க. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்வின் போது புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக்கல். ஓகே, இது வந்து ரொம்ப கண்டிப்பானது. ஸோ உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் லாக் இருக்கா அன்லாக் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாக்கில் இருந்துச்சுன்னா அன்லாக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, அன்லாக்ல இருந்தால் பிரச்சனையில் நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்துடலாம். ஓகே, அதுக்கு வீடியோ கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் நம்ம பயோமெட்ரிக் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். ஓகேங்களா, அடுத்து கீழே உள்ளதுங்க பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் போய் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி வந்துடுங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். டைமிங்கும் ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஃபோட்டோ நேம் எல்லாமே இருப்பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நேம்லாம் இருக்கும். இங்கே ரிமைனிங் டைம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வேகமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வினாயின். ஓகே, இந்த சைட்லாம் கொஸ்டின்ஸ் நம்பர்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு கொஸ்டின் ராங் ஆன்சர் பண்ணுறீங்க, வேறு ஆன்சர் தெரியுது அப்படின்னா பதில் அழிச்சிட்டு வேறு ஆன்சரோட கிளிக் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எது பண்ணாலும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு சேவ் ஆகும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, இதை ஃபுல்லாகவே பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து ஒரு மோக் டெஸ்ட் தான். இதே கொஸ்டின் தான் ஒரு அவசியம் இல்லை. இதில் கூட மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணல. ஓகேங்களா, அதாவது ஒரு பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை முழுமையாகவே பாருங்கள். ஸோ மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.